வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உருப்படம் விளங்குமா? ஏன் இல்லை, ஒரு பக்கம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை பட்டா எழுதி கொடுத்த மாதிரி அடிமை. திமுக சைடு தான் சொல்கிறேன். காங்கிரஸ் காமராஜரே திட்டினா கூட பரவாயில்ல, 4 எம்பி வந்தால் போதும், அங்கே இருக்கிறான். கம்யூனிஸ்ட்டு ஒரு 20-25 கோடி வாங்கினு. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிக்கு சொல்லலை நான், அதிமுக பாஜக அதிமுகக்குள்ளேயே பாஜகக்குள்ளேயே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அன்வர் ராஜா, இப்போது அன்வர் ராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமியர் முகம்னு சொல்கிறாங்க. அதாவது அதிமுகவோட இஸ்லாமியர் முகம். எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து இருந்தவங்க ஆட்சி மன்றங்களில் இவர் 1986 ஒரு வெற்றி ஒன்று வாங்கி கொடுப்பாரு, அது அன்வர் ராஜா. அதனால் அந்த இடத்துலேயே அவர் எம்ஜிஆர் இடத்துலேயே ஆட்சி மன்ற குழு ஒரு 13-14 பேர் இருப்பாங்க, அதில் இருந்தவர். அந்த நேரத்தில் இவங்க அம்மா ஜெயலலிதாவே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி இருந்தவங்க அவங்க வெளியில் போகிறாங்க. இல்லை, அன்வர் ராஜா என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்றது முக்கியம். அன்வர் ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து நீங்கள் அதிமுக பாஜக விவகாரம் அடுத்து வரலாம். இந்த அன்வர் ராஜா ஃபஸ்ட் சொல்கிறேன். அன்வர் ராஜா இஸ்லாமியரோட முகம்னா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இஸ்லாமிய முகம் தான் நீனு. அப்போ அதிமுகவுக்கு விழுந்த அந்த இஸ்லாமிய ஓட்டில் எங்கே போச்சா? அப்போ வாங்கி தர முடியலையா? இந்த பாருங்க, ஒரு அரசியல்வாதிக்கு ரொம்ப முக்கியம் தன் கட்சியினுடைய ஓட்டு வங்கி. நீ எதை குறி வைக்கிறியோ அந்த ஓட்டை இழுத்துட்டு வரும். அது ஜாதியோ மதமோ அது ஒரு கணக்கு இருக்குது. அந்த ஓட்டை நீ கொண்டு வருவேன்னு வச்சுக்கிறேன். ஒரு தொகுதியில் கரூர் தொகுதியாக செந்தில் பாலாஜி அடிச்சு இழுத்து வந்துடுவார், இப்படி ஒரு பேர் உண்டு. அப்போ அன்வர் ராஜாவுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா, அது இஸ்லாமியோட ஓட்டை கொண்டு வர முடியலன்னா நீ இஸ்லாமிய முகமே கிடையாது. முதலாவது நான் அந்த உடைக்கிறேன். அன்வர் ராஜா இஸ்லாமிய முகமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் யாருமே இஸ்லாமிய முகமே கிடையாது. ஜமாத்துகள் தான். ஜமாத் என்ன சொல்லுதோ அதுக்கு ஓட்டு போடுவாங்க. இன்றைக்கி வேறு வழியே கிடையாது. நம்ம நம்பி ஓட்டு இல்லை, நம்ம கொண்டு வர முடியல, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா உனக்கு வக்கு இல்லைன்னு அர்த்தம். உனக்கு ஓட்டை கொண்டு வர முடியலன்னு அர்த்தம். அப்போ ஜமாத் தான் இதுக்குள்ளே பவர்ஃபுல்லாக இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு சிந்தனை. இப்போ அதாவது அதிமுகவோ திமுகவோ யாரும் இஸ்லாமியர் முகம்லாம் கிடையாது. எந்த கட்சியிலையும் கிடையாது. எல்லாம் ஜமாத் சொல்லுது, அது ஓட்டு. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல எப்படி வச்சுக்கோங்களேன், இந்து கோவில்களில் உட்காந்து இவங்களுக்கு ஓட்டு போடுது, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஒரு 2-3 இந்து அமைப்புகள் முடிவு பண்ணிச்சு வச்சுக்கோங்களேன். இந்து ஓட்டெலாம் அதே மாதிரி விழுகும்னா இது என்னென்னு பார்ப்பீங்க? மதவெறி அரசியல் கடை. அது ரொம்ப அசிங்கமாக. ஆமாம், இப்போ அன்வர் ராஜா போயிருக்கிறது அந்த மதவெறி அரசியலோட உச்சம். ஆனால் என்ன சொல்கிறார், போயிட்டு பாஜக பண்ணக்கூடிய மதவெறி அரசியல் இல்லையா, அதுக்கு எதிராக போகிறாங்க. நீ போகிறதே மதவெறியில் தான், தவிர வேற என்ன இருக்குது? நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அவர்கிட்ட, எடப்பாடி கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன். என்னன்னு சொல்லி பார்த்தாரா? அதை கூட்டணி வேணாம் அப்படின்னு. சரி, அதிமுக முன்னாடி ஜெயலலிதாவில் இருந்த காலத்தில் பாஜக கூட்டணி வச்சப்ப 5 வருஷம் எடப்பாடி ஆண்டார். இவங்க 4 வருஷம் ஆட்சி நடத்தினப்ப அப்போ எதுவுமே பேசவே இல்லை. இவர் அதை விடுங்க, இவ போய் சேர்ந்துருக்கால திமுக. இவங்க ஏற்கனவே பாஜக கூட்டணி வச்சவங்க தானே, பாபர் மசூதி இடிச்ச பிறகு அந்த காலகட்டத்தில். எனவே இந்த பூச்சாண்டிலாம் அவசியம் இல்லாது. இவர் காட்டுறது பூச்சாண்டி. அங்கே போய் என்ன ஆவார் நான் சொல்கிறேன், செல்லா காசாக போவார். அன்வர் ராஜா இஸ்லாமிய முகம், அதனால் ஒரு பெரிய பாதிப்பை அதிமுக எதிர்கொள்ள போகுது அப்படிலாம் கிடையாது. அதிமுகவுக்கு ஆல்ரெடி இஸ்லாமிய ஓட்டு வரதில்லை. அதான் உண்மை. அதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அது ஜமாத்து கட்டுப்படுத்துது. ஒரு மதவெறி அரசியலை மாற்றிட்டாங்க. அந்த மதவெறி அரசியலை ஏன்னா என்ன வச்சுக்கோங்க, நீ மதவெறியாக ஆயிடுவாங்க. அதான் அன்வர் ராஜா சொல்கிறது. ஏன்னா மதத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீ மத அரசியல் பண்ணுறியா அப்படின்னாங்க. ஸோ இது மதவெறி அரசியல் சம்மந்தப்பட்டது. பச்சை அதான் உண்மை. அன்வர் ராஜா ஒரு செல்லா காசு, ஓட்டை கொண்டு வர வக்கு இல்லை, எனவே வெளியே போயிட்டார். திமுக போய் சரண்டர் ஆகிறதா அவருக்கு இருக்க கேஸெல்லாம் காப்பாற்றுறதுக்கு வழி. இது இப்படியே முடிச்சுக்கலாம். இப்போ பாஜக அதிமுக விவகாரம் அந்த விவகாரத்தை பேசுகிறதா ரைட்டு இல்லை. அதுதான் இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ சமீபத்தில் எடப்பாடி பேசுனீங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேசுனது, நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை. அதாவது எதுக்கு ஏமாளி இல்லை, கூட்டணி மந்திரி சபையில் பாஜக இடம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை. அது ஒன்று, அது ஒரு விஷயம். இன்னும் ஏமாறுற கட்சியும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, கூட்டணி வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம், போகிறோன்னா போய்க்கும். அந்த மாதிரி அவர் பேசி முடிக்கிறார். யாருக்கு சொல்கிறாரு? இல்லை, இது ஸ்டாலினுக்கு சொல்கிறதா அவர் சொன்னாலுமே கூட இது 100% பாஜக தரப்புக்கு தான் சொல்கிறார். இது அப்படி தான் அந்த செய்தி எடுத்துக்க முடியும். ஏன்னா அது அப்படி கொண்டு போன அவசியம் இல்லை, அப்படியான ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து உருவாக வேண்டிய அவசியத்தை உருவாக்குனது யார்? உருவாக்குனது பாஜக சைடு தானே. பாஜக சைடு அவசியமில்லாத கருத்துக்கள் கேட்டீங்கன்னா, எதுக்கு நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம், கூட்டணி ஆட்சியில் இங்கே மந்திரி சபையில் இடம் பெறுவோம் அப்படின்னு அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லவே இல்லை. அப்படியான ஒரு நிகழ்வுகளுக்கு எண்ணமும் கிடையாது. எங்களுடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறும், இவ்வளோ ஸ்டேட்மெண்ட். இதை நைனா நாயந்தன், அதாவது பாஜகவுடைய தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் சொல்கிறார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம மற்றவங்க வழிமொழின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது இல்லாமல் இல்லை கூட்டணி ஆட்சி தான் அமையும் நீங்கள் சொன்னீங்கன்னா
ஒரு தடவை 2 தடவை 3வது தடவை நீங்கள் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுக தலைமையோட எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிப்பாரு? யாரோ சொல்லி தான் நீங்கள் பேசுறீங்க, இல்லை யாரோ தூண்டி தான் நீங்கள் பேசுறீங்க. இல்லை, எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்போ என்னன்னா, இப்போ அந்த மாதிரி கூட்டணியே பேசவே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதிமுக பாஜக மந்திரி சபை இல்லை கூட்டணி ஆட்சி, அதாவது இங்கே வெற்றி பெற்றா அதில் மந்திரி சபையில் பாஜக இடம்பெறும் எங்கேயே பேசவே இல்லை. இப்போ சமீபத்தில் அமித்ஷா 3 வாட்டி பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாரு. அதில் 3 முறை மந்திரி சபையில் இடம்பெறும் சொன்னாரா? அது கேட்கும்போது எஸ்ன்ற மாதிரி, அதாவது எஸ்ன்றது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து செய்தி. அது என்ன ஏற அப்படின்னா, நீங்கள் அங்கே கூட்டணி ஆட்சி அமைப்பீங்களா அப்படின்ற விஷயம் இருக்குது. ஆமாம், அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தேசிய அளவிலான ஒரு அரசியல் பேசிட்டே வருவாங்க அந்த ஒட்டுமொத்த பேட்டியில். அவள் தமிழ்நாடு எடுக்கும்போது ஆமாம் நாங்கள் ஆட்சி அமைப்போம், ஆமாம் அதோட முடிஞ்சு போச்சு, அதை ஸ்கிப் பண்ணி போயிட்டார். அவர் டீட்டெயிலாக பேசவும் இல்லை. அதில் என்ன அவர் பேச முற்பட்டான்றதை நீங்கள் ஏன் விதவிதமாக முயற்சி பண்ணுறீங்க? கட்சிக்காரங்க ஏன் முயற்சி பண்ணுறீங்க? ஒருவேளை அவங்களும் அப்பட்டமாக சொல்லட்டுமே. நீங்கள் அவர் அப்பெல்லாம் நினைக்கிறான்ற விஷயத்தை நீங்கள் எங்கேருந்து உருவாக்குறீங்க? என்ன கிடையாது அவசியம் இல்லை. அடுத்த 10 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரப்போகுதுன்னா திமுக எப்படி தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வச்சுருக்கு? அப்போ கட்டுக்கோப்பாக இருந்து அந்த ஓட்டை கொண்டு வர வேண்டியது அவசியம். அதுக்கு ரொம்ப முக்கியம் 2 கட்சி இணக்கமாக போகிறது. அப்படின்னா நீங்கள் கூட்டணியாக இருக்கிறது நியாயம் இருக்குது. அதை விட்டு ஓட்டை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 10% 20% ஓட்டை உள்ளே கொண்டு வரதுக்கும், எங்கெங்கே நம்ம வீக்காக இருக்குமோ அந்த இடத்த தேர்வு பண்ணி அங்கே வேலை பார்க்குறதுக்கும், அந்தந்த பகுதியில் கூடுதல் கவனம் செலுத்துறதுக்கும், ஆளுங்கட்சிக்கு எதிரான அலையை உருவாக்குறதுக்கும், ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்களுக்காக அதை அதிகப்படுத்துறதுக்குமான இவ்வளோ வேலை இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் மந்திரி சபையில் இடம் விடுவோன்றது என்னை கேட்டால் அவசியமில்லா கருத்து. இல்லை, இப்போ இது இப்படியே தொடரும்போது மேல் மட்டத்தில் இப்படி சண்டை போடணும். கீழே எனக்கு என்னென்னா, இப்போ ஒரு அதிமுக நிற்கிற இடத்துல பாஜக எப்படி ஓட்டு போடும், இல்லை பாஜக நிற்கிற இடத்துல அதிமுக எப்படி ஓட்டு போடுவாங்க? பாஜக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும், நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு சித்தாந்த ஓட்டு, 100% இந்த கம்யூனிஸ்ட் ஓட்டு மாதிரி, திருமாவளவன் ஓட்டு மாதிரி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது எந்த பிரச்சனையும் வராது. திருமாவளவன் அப்படி சால்வாக கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஓட்டு பாஜக ஓடு. ஆனால் அதிமுக ஓட்டு பாஜக போகும்ன்றது பிரச்சனை. அப்போ எப்படி? ஏன் அப்படின்னா, இப்போ தான் நம்ம அன்வராஜா வார்த்தை வரும். அன்வராஜா போகும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிக்கலாம் தெரியல. அன்வராஜாவை எடுத்துக்காட்டு வைக்கிறோம். ஆனால் அந்த கட்சி எப்படியான ஒரு குழப்பத்தில் இருக்குன்றது எடுத்துக்காட்டுக்கு அன்வராஜா ஃபஸ்ட்டு சசிகலாவை ஆதரிச்சார். அவர் ஒற்றை தலைமைன்னு சொன்னார், எடப்பாடிக்கு எதிராக பேசினார். அதுக்கப்புறம் 3வது விஷயம் பண்ணார், தினகரனுக்கா போகிறதா சசிகலாட்டா போகிறதா. இந்த குழப்பம் இவருக்கு மட்டும் கிடையாது, இந்த கட்சிக்குள்ளேயே எப்போயுமே இருந்துச்சு. இந்த குழப்பத்தினோட முடிவில் தான் அவர் 2021 நீக்கப்படுவார். நீக்கப்பட்டு திரும்ப சேர்த்துருக்காங்க. திரும்ப நீக்கிடுவாங்கன்னு அவர் தெரியுது, அதனால் ஓடி போயிட்டார். ஆனால் இந்த குழப்பம் அவருக்கு குழப்பத்தினால வெளியே வராது. ஆனால் இந்த குழப்பம் அதிமுகக்குள்ளே இருக்குது. அது என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம ரெட்டலண்டாக போடுவோம், இல்லை வேறு யாருக்கா போட்டுவோம். இப்போ மனநிலைக்கு அந்த ஊராட்சி ஒன்றிய லெவலில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளே அதோடைய அதிமுக நிர்வாகிகள் வந்துட்டாங்க. அதற்கு காரணம் இங்கே ஏதோ விதத்தில் ஒரு நிலையில்லா தன்மை இருக்குது. அந்த தன்மையை சரி செய்ய வேண்டியது இல்லையா? அதை சரி செய்ய வேண்டியது அந்த கட்சியோடைய பொறுப்பு. இது அந்த உட்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சலசலப்பு இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய பலவீனமான விஷயம். இது நம்ம அதிமுக ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். ஆனால் அன்வராஜா பலவீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அன்வராஜா எதுவுமே கிடையாது. ஆனால் இப்படியான ஒரு சலசலப்பு இருக்கான இருக்குது. இப்போ இன்னொரு செய்தி என்னென்னா, இப்போ இருந்தா போனா பிஜேபிக்கு சொல்கிற அதே இடத்துல எடப்பாடி சொல்கிறார், நம்ம கூட்டணியில் பிரம்மாண்டமாக மாசா ஒரு பெரிய கட்சி வந்து ஒன்று சேரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் கேட்குறேன். அது யார் நினைக்கிறீங்க? வேற யார் இருக்காங்க? வேற யார் சொல்லுங்க? விஜய் தான். விஜய் சொல்லி ஏன் சிரிக்கிறீங்க? சரி, வேற எந்த கட்சி இருக்கு? நீங்கள் தான் சொல்லுங்க. அதுக்கு சிரிக்காதீங்க. அப்புறம் விஜய் ரசிகர் கோச்சிக்க மாட்டாங்களா? சரி சரி, நீங்கள் விஜய் சொல்கிற போல் அவர் சீமானை சொல்லியிருந்தா, ஏன்னா விஜயை விட சீமானு எனக்கு பவர்ஃபுல்லாக ஒரு மண் சார்ந்த அரசியல் பேசுகிறாங்க. அதை சொல்லியிருந்தா ஏன்னா எப்படி பார்த்தாலும் சரி, அது மாசா பிரம்மாண்டான்னு எனக்கு தெரில, அதை பற்றி சொல்ல தெரில. ஒருவேளை விஜயை நோக்கமாக வச்சு பண்ணியிருந்தா வச்சுக்கேன். 1996 ரஜினி திமுகவில் இணைய போகிறான்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பரப்பி விட்டு ரஜினி ரசிகர்லாம் பிடிச்சி திமுகவில் போட்டார். யார்? கருணாநிதி. அவர் செம்ம ஃபார்முலா வச்சுக்கேன். அவர் சொல்லவே இல்லை. ஒரு வாரம் தான் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்த அந்த கேப்பில் ரஜினி வரப்போகிறப்ப பாவம் பண்ணி தூக்கிக்குள்ளே போட்டாங்க. இது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா, விஜய்க்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த ரசிகர் கூட்டத்தை இப்போயே ஒரு மோல்டு பண்ணி அது முக்கியமானதுக்கு உள்ளே போட்டுடலாம் இல்லையா? காசு கொடுத்தா வரதுக்கு ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கேன், ஒரு 20 கூட போடலாமே. அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தலாம் வச்சுக்கோங்க. பிரம்மாண்டமான சூப்பர் கூட்டணி வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த செய்தி பரப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு யுக்தியை மேற்கொள்கிறாரு, கருணாநிதி 1996 மேற்கொண்ட மாதிரினா அது அரசியல் ரீதியாக சரிதான். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ரஜினிக்கு பின்னாடி கட்சி கிடையாது, வெறும் ரசிகர் மன்றம். அதனால கட்சியில் சேர போகிறாங்க. இதுல கட்சி இருக்குது விஜய்க்கு, கூட்டணியில் சேர போகிறாரு. ஏதோ ஒன்று கிளப்ப வேண்டியதானே. மொத்தத்தில் அரசியல் தெரியா ரசிகர்கள் உள்ள கொண்டு வேண்டியதானே. எனவே இப்படி குழப்பம்னா பண்ணுறது அரசியலுக்கு நல்லது.
ஒரு நல்ல தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி இப்படி நம்ம குழப்பத்தை நல்லாவே பண்ணணும். கருணாநிதி அந்த காலத்தில் நல்லாவே பண்ணார். அந்த அவர் பிறந்த மண்ணில் இந்த அளவுக்காக குட்டி காட்ட போகணும். இப்போ இந்த விஷயம் இப்படியே இருக்கும்போது இப்போ நயினார் வந்து உடனே சொல்கிறாரு. அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்களும் கேட்டிருப்பீங்க. அவர் எடப்பாடி பேசுறது ஃபுல்லாகவே கிளியராகவே கேட்டேன். கட் பண்ணிலாம் இல்லை, ஃபுல்லாகவே கேட்டேன். முதல் நான் கூட புதிய தலைமுறை இவங்க ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக கேட்டாலே கிளியராக தெரியுது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. இல்லை நம்மளாம் அந்த கூட்டணியை சலசலப்பெலாம் கொண்டு போன முயற்சி பண்ணால், ஆனால் ஒரு கட்சி தலைவர் அவர் ஒத்த கருத்தில் நிற்க வைங்க. அது உங்களால் முடியுதானே பாருங்க. அதாவது நீங்கள் அடாதிரியாக பேசோட, ஆனால் ஒரு கருத்தை தெளிவாக மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. அப்போ சேர்க்க முடியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி தப்போ ரைட்டோ தெளிவாக கொண்டு சேர்க்குறேன். அந்த கருத்து புரியுது. நீங்கள் எந்த கருத்தை கொண்டு தெளிவு சேர்க்குறீங்க? உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய மற்ற நிர்வாகிகள் வேறு மாதிரி குழப்பினாங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுன்னு வச்சுக்கோங்க. உங்களை யார் மதிப்பா? இல்லை, அதுதான் உங்களுடைய கருத்தை உங்களுடைய கட்சி தொண்டர்களை ஏற்க முடியாத அளவுக்கு நீங்கள் கருத்தை பலவீனமாக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களை யார் மதிக்க போகிற கிடையாது. எனவே பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னும் வலுவான நிலைமை தேவை. இல்லை பலவீனத்தை இன்னும் காட்டுறான்னு வச்சுக்கோங்க, அது இன்னமும் பெரிய அளவில் மதிப்புக்குள்ளாக்காது. டைரெக்டாகவே கேட்குறேன். இப்போது அண்ணாமலை வந்து பேசுகிற பேச்சையும் அதுக்கு அடுத்த நாள் வந்து நயினார் கூட போகிறாரு. போகும்போது இப்போது ஒன்று இவர் என்ன சொல்லணும், இது அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல. அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இல்லையே அமித்ஷா சொன்னார் அப்படின்னு அணித்தரமாக இவர் பேசுகிறாரு. இவர் வந்து அப்படிலாம் கிடையாதுன்னு இவர் பேசுகிறார். அப்போது இப்போ யார் தலைவர்? இந்த நிலைமை உருவாக்குறது யார்? நயினார் தானே. அவர் தான் தலைவர் சொன்னதுக்கப்புறம் அவர் தான் டிக்ளேர் பண்ணணும். அவருடைய வார்த்தை தான் இங்கே. நான் தெரிஞ்சோ தெரியும் ஒரு விஷயம் சொல்கிறீங்க. நீங்கள் தேசிய கட்சியாக இருந்துட்டு போகும், காங்கிரஸ் ஆகிருக்கு, பாஜக ஆகுது. ஆனால் பண்ணுற அரசியல் இந்த மண்ணுக்கானது போகும். யாரோ ஒருத்தர் கர்நாடகாவில் உட்காந்துட்டு பண்ணுற அரசியலுக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கான அரசியல் போகணும். நீங்கள் உங்கள் மண்ணுக்கான அரசியல் பேசணும். உங்கள் மண்ணுக்கான அரசியல் பேசுகிறப்ப உங்களுக்கு துணிவு இல்லைன்னு வச்சுக்கவேன், உங்களை இங்கே பெரிய லெவலில் ஒரு தலைவரை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, அதில் இன்னொரு கருத்து உங்கள் கட்சிக்குள்ளே உருவாகுது, இல்லை வெடிக்குது, குழப்பம் உருவாகுதுன்னு வச்சுக்கவேன். அதை நீங்கள் சரி செஞ்சுருக்கணும். சரி செய்யாமல் அந்த இடத்துல அந்த பேட்டில் வந்து இல்லை நீங்களே பேசுங்கன்னு வச்சுக்கவேன். அப்போ அப்படி பேசுங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருக்கீங்க? பலவீனமான அதிமுக என்ன சொல்ல வர்றாரு? அப்போ அவங்களும் பார்க்க அதிமுகவும் சரி பாஜக சேர்த்து சொல்கிறாரு, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன். நயினா நாகேந்திரன் அவரோட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பலவீனமாக தெரியுது. அவர் கருத்தை தெளிவாக பேசினால் ஒழிய பாஜக இந்த நிலைப்பாட தெளிவாக இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லைன்னு வச்சுக்கவேன், இந்த குழப்பமும் நீடிக்கும். அது அதிமுக குழப்பம் பரவாயில்ல போல இருக்கு. இந்த குழப்பத்துக்கு இப்போ வந்து இவர் இந்த அளவு துணிச்சலாக பேசுறதுக்கு விஜய் கூட பேசி முடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு காரணமா இருக்கு. ஆவேக்கா அதெல்லாம் வரப்போம் அவன் இருக்கீங்க. இல்லை இப்போ இவர் இவ்வளோ போல்டா போட்டு ஓகே எடப்பாடி ஓகே அந்த மாதிரி இறுதி அப்படி கேட்டு. இப்போ எனக்கு என்னென்ன இறுதியாக ஒரு கேள்வி, இந்த அளவுக்கு எடப்பாடி தைரியமாக பேசும்போது, அதாவது எப்படின்னா ஏமாளி அது ஓகே, அது போனா போக இருந்தா இருங்கன்ற அந்த அளவுக்கு பேசுற பேச்சுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் கூட கூட்டணி தாவேக்கா இல்லைங்க, அவன் கூட்டணி இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டான். விஜய் பொறுத்தவரை கூட்டணி இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டு அவர் இன்னொரு சொல்றாரு, பிஜேபி இருக்கிற இடத்துல நான் கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாங்க. இல்லை அதிமுக திமுக ரெண்டோடைய கூட்டணி கிடையாது. பெரிய இதை விமர்சனம் பண்ணுறதில்ல. அவரோட நோக்கம் அதிமுக இருக்கிற இடத்துல தான் வருன்றது. திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி நான் தான்றது. அதுக்கு அவர் அதிமுக பற்றி பேச போகிறார். எனவே அதிமுக பெருசாக விமர்சனம் விஜய் பண்ணாத காரணம் இது மட்டும் தான். நான் தான் திமுக வீழ்த்து நீ யாரான்னு கேட்குற மாதிரி இருக்குது. சரியா? ஆனால் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவு இருக்கு இல்லையா, இது தன்னோட கட்சிக்காரனை தக்க வைக்கணும். தொடர்ந்து எதிர ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கும்போது நீ போனா போ இருந்தா இரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்சிக்காரர் ஒரு உறுதியான ஓகே தெளிவான செய்தி கிடச்சிருச்சு, தெளிவான நியூஸ் கிடச்சிருச்சு. அவர் இந்த நிலைப்பாடில் இருக்காரு, இருந்தால் இரு போனா போ. அதிமுக தான் ஒற்றை தலைமை, அதிமுக தான் முழு பெரும்பான்மையோட இங்கே ஆட்சி அமைக்கும். இதை தெளிவாக சொல்கிறார். அந்த தெளிவாக சொல்கிறதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் அவசியமே ஒழிய விஜய் நாளைக்கு வருவான்றதுக்காக கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது அதிமுக சரியோ தப்போ அது இருக்கிற தெளிவு பாஜக இல்லை. அது உண்மைதான்.